இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் டாக்டர் ஸ்வாதி லோதா அவர்கள் எழுதின டோன்ட் ரைஸ் யுவர் சில்ட்ரன் ரைஸ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம். இது ஒரு அழகான பேரண்டிங் புஸ்தகம்னு சொல்லலாம். முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் சொல்கிற விஷயத்த இவங்க ரொம்ப அழகாக ரொம்ப ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள்ஸோட அழகாக இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. நமக்கு இப்போ இந்த காலத்தில் இது ரொம்ப அவசியமான புக்கு. ஏன்னா யாருக்கும் பேரண்ட்ஸோ இல்லை வீட்டில் நிறைய ரிலேட்டிவ்ஸோ இருக்கிற மாதிரி ஒரு சூழலில் யாரும் வளரல இப்போது. அதனால் இந்த மாதிரி புத்தகங்கள் கண்டிப்பாக நிறையா டிப்ஸு கொடுக்கும். இதில் இவங்க ரொம்ப அழகாக ப்ராக்டிக்கலாக நிறையா விதமாக குழந்தைகள் எப்படி வளர்றது, அதுக்கேற்ற மாதிரி பேரண்ட்ஸ் எப்படி தன்னை வளர்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. குழந்தைங்க பொதுவாக பிறந்த உடனே அதை எல்லாத்தையும் காப்பி பண்ணுமா, அப்பா அம்மா என்ன பண்ணினாலும் அதே மாதிரி பண்ணுமா. அதனால் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயத்தையும் குழந்தைக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணுங்கிறாங்க. குழந்தை அப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்கும், அதுக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்காது. பேரண்ட்ஸ் எது பண்ணினாலும் அதுக்கு சந்தோஷமாக இருக்கும். எப்பயுமே ஏதாவது கற்றுக்கிற அந்த இதுலேயே இருக்கும் அந்த குழந்தை. அடுத்தது பிளாட்டிங் பேப்பர் நிலைங்கிறாங்க. அதாவது ஒரு குழந்தைக்கு 3-4 வயசு இருக்கும்போது அது அப்போ தான் ப்ளே ஸ்கூல் போக ஆரம்பிக்கும். புதுசாக நண்பர்களை பார்க்கும், ஆசிரியர்களை பார்க்கும். அவங்க தான் அதோட உலகமாக இருப்பாங்க. அதுவும் முக்கியமாக டீச்சர்ஸ் என்ன ப்ளே ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாலும், அதுவும் ப்ரைமரி கிளாஸில் டீச்சர்ஸ் என்ன சொல்லி கொடுத்தாலும், தப்பாக ஒரு வார்த்தையை ஸ்பெல் பண்ணாலும் அவங்க டீச்சர் சொல்கிறது தான் ரைட்டுன்னு எல்லா குழந்தையும் சொல்லும். அதை நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். அதனால் அந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட பர்சனாலிட்டி உருவாகிற டைம் அப்படிங்கிறாங்க. 3வது சீசா நிலை. அது எப்படி ஒரு சீசா இருக்குமோ அது மாதிரி 8 வயசுக்கு மேலே குழந்தையோட மனசில் பலவிதமான உணர்ச்சிகள் அப்போ தான் ஏற்பட ஆரம்பிக்குமா. அதை கவனித்து அதுங்களோட போக்குக்கு கொஞ்சம் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயமா அதுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். எந்த கேள்வி கேட்டாலும் பொறுமையாக அதுக்கு நிதானமாக பதில் சொல்ல பெற்றோர்கள் பழகணும் அப்படிங்கிறாங்க. 4வது நிலை டக் ஆஃப் வார் சொல்லுவோம் இல்லையா, அந்த ரோப்பை வச்சு விளையாடுவாங்களே, 2 பக்கமும் இழுப்பாங்க, ஒரு பக்கம் எந்த பக்கம் வலுவாக இருக்கோ அந்த பக்கமாக சாயும். அந்த மாதிரி அதோட மனநிலைமை இருக்குமா 12 வயசுக்கு மேலே. அதுக்குள்ளேயே நிறையா போட்டிகள் இருக்கும். மனசுக்கும் புத்திக்கும் ஒரு போட்டி இருக்கும், பெற்றோர்களோட போட்டி இருக்கும், நண்பர்களோட போட்டி இருக்கும். இது சரியா இது தவறா அப்படிங்கிற ஒரு மனசில் இது பண்ணலாமா, இது ரைட்டா, இது தப்பா, இது ஏன் பண்ணக்கூடாது, இது ஏன் இப்படி பண்ணால் என்ன ஆகும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். நிறைய இதை பண்ணின பார்த்தா என்ன அப்படின்னு தோணும். பெற்றோர்கள் இந்த இடத்துல சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு அவங்களா சிந்தித்து முடிவெடுக்கிற மாதிரி, இது நீ இப்படி பண்ணினா நல்லா இருக்கும், இது என்னோட சஜஷன், நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டேஜில். அடுத்தது எப்படி இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் மாதிரி அடுத்த பருவம் அப்படி இருக்குமா. இப்போ குழந்தைக்கு கிட்டத்தட்ட 16 வயசு ஆகும்போது, அப்போ குழந்தைன்னு கூட சொல்கிறது கூட தப்பு. அந்த சமயம் வளர்ந்த குழந்தைகளை நம்ம இளைஞர்கள்னு சொல்கிறோம். அந்த வயசில் இருக்கிற குழந்தைங்களை எப்படி வேணால் இருக்கலாம். ஒரு சில சமயம் பாம்பில் பட்டு எப்படி ஸ்னேக் அண்ட் லேடரில் கீழே இறங்குவோமோ அது மாதிரி ஏதாவது ஒரு பழக்கத்தினாலேயோ இல்லை ஏதாவது கவன சிதறல்னாலேயோ கீழே இறங்கலாம். திடீர்னு ஏணி மாதிரி திடீர்னு அதுங்களுக்காக ஏதாவது தோணி நல்ல விஷயங்களாக நோக்கி அதுகள் போகலாம். எப்படி வேணாலும். ஆனால் அவங்க எங்கேயா திசை மாறும்போது கொஞ்சம் கவனமாக பெற்றோர்கள் பொறுமையாக அவங்களோட திசையை திருப்பி விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தலையிட்டாலும் பிரச்சனை, ரொம்ப கைவிட்டாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ். அடுத்த 6வது ஸ்டேஜ் வளர்ந்த நிலை அப்படிங்கிறாங்க. சுமார் 20 வயசு. அப்போ குழந்தைன்னு சொல்லாமல் நம்ம எல்லோரும் பெரியவங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போது அவங்க தானே தன்னோட டெசிஷன்ஸை எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பெற்றோர்கள் அப்போ என்ன ஒரு வழிகாட்டியாக இருந்தால் போதும். அதுக்கு மேலே அவங்கள எதுக்கும் வற்புறுத்தக்கூடாது. நீ இதுதான் படிக்கணும், இப்படி தான் இருக்கணும், இது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லாமல், இது இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீ யோசிச்சுக்கோ, உனக்கு எது பிடிச்சிருக்கு, நீ எப்படி சூஸ் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி சஜஷன்ஸாக இருக்கலாம் அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 3 வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதில் நிறைய இந்த இந்தியன் மித்தாலஜி அதெல்லாம் வச்சு கலந்து தான் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்காங்க. இப்போது நம்ம குழந்தையோட வளர்ச்சி நிலைகளை அதில் பெற்றோரோட பங்களிப்பை ஒரு தேய்வரை போல் இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த ஸ்வாதிங்கிற ஆத்தர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தை பிறக்கும்போது முழு பௌர்ணமியாக இருக்குது. அப்போ அதோட வாழ்க்கையில் பெற்றோர் தான் முழு நிலவை மாதிரி இருக்காங்க, வெளிச்சம் தராங்க. அதுக்கப்புறமா அது வளர்ந்து ஒவ்வொரு நிலையாக முன்னேற பெற்றோர்களோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தேயுறது. எப்படி தேய்பிறை கொஞ்சம் கொஞ்சமாக
பௌர்ணமியிலேருந்து ஆரம்பித்து அமாவாசை வரைக்கும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது தேய்பிரை வருமோ அது மாதிரி பெற்றோர்கள் குழந்தைகளோட வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகணும். அது முழுக்க அமாவாசை ஆகும்போது குழந்தை வந்து ஒரு முழு அடல்ட்டாக மாறிடும் அப்படிங்கிறாங்க. கேட்கறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தால் கூட கொஞ்சம் அதுங்க பெருசானவுடனே நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மாதிரி வளர்கிற குழந்தைகள் ஹெல்த்தியாகவும் இருக்கும், சுதந்திரமாக திங்க் பண்ணும், அது நல்ல வேலையிலக்கு போகும், நல்லா சம்பாதிக்கும், அதுக்காக டெசிஷன் மேக்கிங் ரொம்ப நல்லா வரும். இதெல்லாம் பெற்றோர்களும் உணரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டேஜில் அவங்க அதுக்கப்புறமா அவங்க ஒரு லைஃப்குள்ளே என்டர் ஆவாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகும், அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அப்போ திருப்பியுமே எப்படி நம்ம பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வந்துட்டு திருப்பியும் பௌர்ணமிக்கு போகுதோ, வளர்பிறை ஆரம்பித்து பௌர்ணமிக்கு போகுதோ, அதே மாதிரி அதே குழந்தைகள் அவங்களுக்கு குழந்தை பிறந்தவுடனே அவங்க அப்பா அம்மாவை தேட ஆரம்பிப்பாங்க. திருப்பியும் அப்பா அம்மாட்ட ஹெல்ப் கேட்பாங்க, தங்களோட குழந்தைகளை எப்படி வளர்றதுன்னு சஜஷன்ஸ் கேட்பாங்க, அவங்களுக்கு தேவையான இன்புட்ஸ் அவங்க வாங்கிப்பாங்க, அப்போ நம்ம சப்போர்ட்டை கேட்பாங்க, திருப்பியும் வருவாங்க அப்படிங்கிறது இந்த புஸ்தகத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் பெரிய ஃபார்முலாஸ்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்ம தினந்தோறும் எல்லாரோட வாழ்க்கையிலையும் நடந்துட்டுருக்கிற விஷயத்த, அதை நம்ம பார்த்த விஷயத்த இவங்க ரொம்ப ப்ராக்டிக்கலாக இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, டீனேஜில் ஒரு பையனை ரொம்ப அதிகமாக கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாங்கன்னா அவனை குழந்த மாதிரி நடத்துகிறாங்கன்னு அர்த்தம். அந்த வயசில் எந்த மாதிரி உதவி அவனுக்கு தேவை அப்படின்னு பெற்றோர்களுக்கு தெரியணும். குழந்தைகள்கிட்ட மெச்சூர்டாக நடந்துக்கணும் பெற்றோர்கள். அதாவது குழந்தைங்க மெச்சூர்டாக நடந்துக்கணுங்கிறத விட பெற்றோர்கள் மெச்சூர்டாக நடந்துக்கணுங்கிறத ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் நிறையா ஃப்ரிக்ஷன்ஸ் வீட்டில் எப்போ பாரு பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும் எல்லா விஷயங்களும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாம் விட குழந்தைங்கள ட்ரஸ்ட் பண்ணணும், அவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும், அவங்களுக்கு மனசளவில் நல்ல மகிழ்ச்சியோடையும் அவங்களுக்காக முடிவெடுக்க தெரியும், அவங்க சரியாக செய்வாங்க, நம்ம சொன்னால் கேட்டுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து பெற்றோர்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைகள் மேலே நம்பிக்கை வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த குழந்தைகள் ரொம்ப நல்லா வரும் அப்படிங்கிற விஷயந்தான் இந்த புஸ்தகத்தோட மைய கருத்தாக இருக்குது. பேரண்டிங்க்கு இது ஒரு நல்ல கைடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த புக்கை கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு புக் தான். நன்றி.